ஹாய் டாக்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எம்ஆர்பி அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சைஸில் அப்லோட் பண்ணணும், எதெல்லாம் தேவைன்றதை நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். டாக்குமெண்ட் பேஜஸில் ஃபர்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நம்ம 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், அப்புறம் மெடிக்கல் கவுன்சிலோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. பிடிஎஃபோட நேமில் எந்த நம்பர்ஸ் அப்புறம் எந்த சிம்பிள்ஸும் வராத மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது நம்ம அப்லோட் பண்ணுறது டைரெக்டாக இதாகிடும், இல்லைனா அப்லோட் பண்ணுறது ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல் சைஸ் 60 KB to 5 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ அப்லோட் ஆகிடும் ஈஸியாக. ஓகேவா? அப்புறம் இதில் நீங்கள் ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும், பண்ணோன்னா அப்லோட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டேன் பிடிஎஃப்பில். இதே மாதிரி நீங்களும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணுறப்போ கிளாரிட்டி கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் இதனால் கூட ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த இஷ்யூஸ்லாம் இல்லாமல் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு டெமோக்காக சும்மா அப்லோட் பண்ணி காட்டியிருக்கேன். தென் இப்போ நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எம்ஆர்பிக்கு ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சித்தா ரிலேட்டட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ டாக்டர்ஸ்.